ஒரே நாளில் தேமுதிகவில் நடந்த திடீர் மாற்றம். இது எப்படி சாத்தியம்? தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியா? அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. கடும் வேதனையில் காங்கிரஸ் தொண்டர்கள். கிரீஷ் ஷோடங்கர் பேச்சு. முதல்வர் ஸ்டாலினுக்கு வார்னிங் கொடுத்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. காங்கிரசிடம் முதல்வர் பொறுமை காக்க இதுதான் காரணமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. யாருடன் கூட்டணி, எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற எந்த கேள்விகளுக்கும் விடை கிடைக்காததால் பிப்ரவரி 9ஆம் தேதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை வாங்க தேமுதிக நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. ஆனால் நேற்று பிப்ரவரி 10ஆம் தேதி விருப்ப மனுவை வாங்க பலரும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளனர். ஒரே நாளில் திடீர் மாற்றம் கட்சியினர் மத்தியில் எப்படி வந்தது என அரசியல் விமர்சகர்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர். ஒரே நேரத்தில் இரு கட்சிகளிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயமில்லை என தேமுதிகவை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சீண்டியுள்ளார். விசுவாசம் என்றால் ஒரு பக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவர், விசுவாசத்திற்கு பெயர் போன கட்சி என்றால் அது திமுக தான் எனவும் கூறியுள்ளார். மேலும் தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியா எனவும் பெரிய கட்சியை பற்றி பேசலாம் என்றும் அவர் வெளிப்படையாக தனது அதிருப்தியை காட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இன்றுடன் கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்காததற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை என கிரீஷ் ஷோடங்கர் கூறியுள்ளார். காங்கிரஸ் எந்தெந்த இடங்களில் போட்டியிட விரும்புகிறது என்பதை தெளிவுபடுத்த தயாராக இருப்பதாகவும், துரதிருஷ்டவசமாக இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்காததால் தொண்டர்களும் தலைவர்களும் கடும் வேதனையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக நாளை ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் ராகுல் உடனான சந்திப்புக்கு பின் பேசிய அவர், திமுக உடனே பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டும் என்று கூறினார். தொகுதி பங்கீட்டை தாமதப்படுத்தினால் அது மகாராஷ்டிரா, பீகார் போல இங்கும் தேர்தல் முடிவை பாதிக்கலாம் என எச்சரிக்கும் தொனியில் தெரிவித்துள்ளார். சீட் ஷேரிங்கில் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் பெரும் நெருக்கடியாக மாறியிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் எவ்வளவு ஆட்டம் காட்டினாலும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதற்கு இந்தியா கூட்டணியை கட்டமைத்த தானே அதை உடைத்துவிடக் கூடாது என்பதில் முதல்வர் உறுதியாக இருப்பதே காரணமாம். அதே நேரம் அவர்களுக்கான தொகுதிகளை உயர்த்தி வழங்க முடியாது என்பதிலும் திமுக தலைமை உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது.